அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இந்த ரம்ஜான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ஃபுல் வீடியோ இன்னும் போடலை, அதனால் ஷார்ட்டாக மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு பிரியாணி எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். 1.5 பாக்கெட்டு பிரியாணி பவுடர் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜாதிக்காய் துருவி வச்சுருக்கேன் வாசனைக்கு. பாஸ்மதி அரிசி 1 கிலோ அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் அளந்து எடுத்தேன், அதனால் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் வந்து எண்ணெய், நெய்யெல்லாம் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துட்டு பாதி தக்காளி பழம் அரைச்சி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்த மட்டன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நான் வதங்கினதும் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொதிச்சதுக்கப்புறமா உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியும் சேர்த்துட்டேன். நான் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிடுவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பருக்கியாக இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாக தம்மில் இருந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. லாஸ்ட்டாக புதினா நெய் சேர்த்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 ஹவருக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். கத்திரிக்காய் தாளிச்சா எப்படி வச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.